Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் பல்வேறு மாற்றுக் கட்சிகள், திமுக, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையில் இணைத்துக் கொண்டார்கள். மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் ஏற்பாட்டிலே மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி இன்றைக்கு அதிமுகவில் இணைந்த 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மத்தியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தனது நெஞ்சம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். அதோடு கழகத்தினுடைய அந்த துண்டுகளை அணிவித்து கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைவரும் மக்கள் பணி நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து அங்கே இணைந்தவர்கள் அனைவருமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சியோடு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய இந்த எழுச்சி பயணம் பிரம்மாண்டமான முறையில் செல்லுகிற இடங்களெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டெழுந்து உற்சாக வரவேற்பு அளிப்பதும் புரட்சி தமிழுடைய எழுச்சி உரையை கேட்பதற்காக திரண்டிருக்க கூட்டத்தையும் பார்க்கிற போது எழுச்சியோடு இந்த கழகத்தில் நாங்கள் பணியாற்றுவோம் என்கிற அந்த இளைஞர்களுடைய எழுச்சியும் அவர்கள் பேசுவதையும் பார்க்க முடிந்தது. அதே போன்று செல்லுகிற இடங்களிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கானோர், அதாவது நேற்றைய தினம் கடலூர் மேற்கு மாவட்டம், கடலூர் கிழக்கு மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்களில் இருந்து சுமார் 2000 பேர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு சுமார் 500 பேர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்கிற இந்த இயக்கம், அதாவது 2.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற மகத்தான இயக்கம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சூறாவளி சுற்றுப்பயணத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து மேற்கொள்ளவிருக்கிறார். இன்று மாலை அதாவது திருவாரூரிலே பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலே நன்னிலம் பகுதி சட்டமன்ற தொகுதியிலே சிறப்புரை எழுச்சியுரை ஆற்றவிருக்கிறார். இந்த நிலையில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. மஞ்சு, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.